அப்போ மருமேன வாங்க இப்போ உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்கம்மா. ஐயா மட்டும் எழுதி கொடுத்துட்டு போயிருங்க. இப்போ எனக்கு வேலை கிடைக்குமாமா? எந்த வேலை இருந்தாலும் நீ உங்க கையெழுத்து நல்லா இருக்கு. இப்ப நீங்க எழுதினா தான் நல்லா இருக்கேன். சரி வாங்க, எழுதி தரேன் வாங்க. A few moments later. தம்பி மொய்தனுப்பா. அண்ணே சொல்லுங்கண்ணே, பேருண்ணே? காணா முருகேசன். பொய்யா வந்தாலும் முடிக்கிறோங்கப்பா. சரிண்ணே. மனைவி வந்துட்டு சவுந்தலா. சரி. ஆமா தம்பி, அவங்க மயம் பேரு பழனி. அப்பதான் அவளும் தெரியும். நீங்க அதையும் எழுதிக்கிறீங்க. டிரைவர் வேலை பாக்குறாரு, அதையும் எழுதிக்கிறீங்க. இத்தனை பேர் வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த ஆளு. பெரிய அமௌண்ட் இருக்குங்க. அது மொத்தம் 101 எழுதுங்க. இப்போ ஏண்டா ஒரு 100 எழுதி விட்டு 100 பேரை சொல்லிட்டு போறாடா. The next. அப்ப மருமையில நீங்க தான் எழுதிங்களா? ஆமாமா. எழுத்துலாம் அருமையா எழுதுலப்பு. ஆமாமா, நல்லா எழுதுமா. சரி இப்ப பேர் 2000 எழுதுப்பு. இந்த ஆளு என்னடா மருமையன்னு உரிமையோட கூப்பிடுறேன். இந்த ஆள் பேர் தெரியலடா. உனக்கு பேர் தெரியுமாடா? தெரியல, அந்த ஆளு பேரு தெரியலடா. இப்ப என்னன்றது இல்லையடா. அவர்கிட்ட கேள்றாடி. என்ன மாம்பழம் யோசிச்சுட்டு எழுதுப்பு. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. 1 hour later. ஆமா, அரை மணி நேரம் நீங்க 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. பசிக்கு நம்ம போய் சாப்பிட்டு வந்துடுற. வேற ஆளை மாத்தி விடுவோமாமா? சாப்பாடு எங்கேயும் போகாது. நீங்க எழுதுங்க, மொய் எழுதுங்க, அப்புறம் போய் சாப்பிடலாம். இது என்ன இது? டேய் அதே தட்டுல இருக்கடா, எடுத்துட்டு போக வேண்டியதானடா. மொய் எழுதுறத படுத்துறாங்க. நீங்க அதுக்கு எடுத்துட்டு போங்கடா. பாக்குன்னு. டேய் எவ்வளவு நேரம்டா உங்களால நானும் சாப்பிடாம எவ்வளவு நேரம் இருக்குது. முதல்ல எந்திரிச்சு வாங்கடா. முடிஞ்சிருச்சுடா. வாங்கடா சாப்பிட போவோம்டா. காலையில இருந்து ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு வாங்கடா. டேய் அவ்வளவுதான்டா, எழுதி முடிச்சோம்டா. அது சாப்பிடுறாடா. எனக்கு வாங்கடா. வாடா போம்டா. A few moments later. என்ன மருமேன இப்பதான் ஒரு சாப்பாடு பூரா க்ளோஸ் ஆயிருச்சேயா. அடங்கொம்மால. இந்த நாள் மங்கள நாள் நெஞ்சினில் தேன் சிந்துதடி.